எத்தனை பேருக்கு தோமஸ் தெரியும்? தெரியும், சில பேர் தெரியும், ஆம்பளைகளுக்கு தெரியாது. சரி, சமயங்கள் எங்களோடு கூட ஊழியங்களில் பங்கெடுத்திருக்கின்றார். தோமஸ் இந்த நாளே பிரான்ஸ்லேருந்து எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறதுக்கு சந்தோஷம். தேவனுடைய வார்த்தை இந்த நாளுக்கு மக்களே அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். ஒரு விசை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நிகழ்ச்சி கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற கண்மலை சுவிசேஷ திருச்சபையின் மூலமாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னதான் நடந்தாலும், குளிரென்றாலும், காற்றென்றாலும், மழை என்றாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் உண்மையில கர்த்தர் இந்த இடத்துல என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் உண்மையிலே நான் நினைத்து கூட பார்க்கல. இந்த மாதத்தில் நான் 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்தில் நான் ஸ்ரீலங்கா தேசத்துக்கு வருவது இல்லை. இருந்தாலும் கர்த்தர் இந்த முறை அழைத்து கொண்டு ஹல்லேலூயா. இந்த இடத்துல உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை என் மூலமாய் கர்த்தர் பேசும்படி இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நாங்கள் நேரடியாக இன்றைய நாள் நாங்கள் வார்த்தைக்கு அங்கே கடந்து போக போகிறோம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவர்கள் தயவு செய்து அங்கே தலையங்கங்களை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், வீடுகளிலே அதை தியானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை உங்களோடு அந்த வார்த்தைகள் மூலமாக இடைப்படுவார். நாங்கள் தங்கள் தலையங்கத்தை போட்டுக்கொள்வோம். நான் யாருடைய சீசன்? நான் யாருடைய சீசன்? திருப்பிக் கொள்வோம். அங்கே யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாங்கள் அங்கே திருப்பிட்டுக் கொள்வோம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை அங்கே வாசிக்க கேட்போம். ஆமென். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யார் தான் நமக்கு சீசராக இருக்க முடியும்? தேவனுடைய சீசனாக சொல்லுங்க. ஆமென். மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகள் மாத்திரமே அங்கே பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும். அதான் அங்கே சொல்லப்படுகிறது வசனம், அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க அந்த புத்திரர் சுவிகாரத்தின் ஆவியை யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அங்கே மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளிடத்தில். ஹல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் அங்கே மிகுந்த கனிகளை கொடுப்போமாயிருந்தால், மிகுந்த கனிகளை கொடுத்து வாடுவோமாயிருந்தால் நாம தான் யாரு? அவருடைய சீசர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரர்கள், அவருடைய குமாரத்திகள் என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆராய்ந்து நம்மை பார்க்கவில்லை. தினம் நம்முடைய வாழ்க்கை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நாம் பெற்ற அந்த சீசத்துவத்தை நாங்கள் மறந்து போய்விடுவோம். அநேகர் மறந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் ஆண்டவர் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். தன்னுடைய வார்த்தைகளை தந்து நம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக அவர் தாம் ரத்தம் சிந்திக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்தது எதற்காக அநேகருக்கு தெரியல. அவர் ஏன் ரத்தம் சிந்தனம்? என்று சொன்னா அவர்தான் நம்முடைய அப்பா, அவர்தான் நம்ம படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் படைச்ச தெய்வம் எங்களுக்காக வந்து ரத்தம் சிந்தி நம்ம என்ன செய்திருக்காரு? நாம் இருந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. மீட்டது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளையாக, தம்முடைய சீசனாக இந்த நாள்களை மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி மாற்றினபடியே தான் நாம் இந்த கூட்டமா சிறு கூட்டமா இதுல இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை அங்கே சீசனாக மாற்றினதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை அங்கே பின்னோக்கமாக விழுந்து போகுமா இருந்தால் நம்ம சீசன் என்று சொல்ல முடியாது. அநேகர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. யாரு? நான் கிறிஸ்தவர். நான் சேர்ச்சிக்கு போறேன். நான் யாரு? நான் ஆவிக்குரியவர். சொல்லுவது இலவுங்க.
கிரியையில நாம காண்பிக்கணும் நாம யாருன்றது. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளையா இல்லது சாத்தானுடைய பிள்ளையானது நாங்கள் வெளி உலகத்துக்கு நாங்கள் காட்டணும். முதலாவது நாங்கள் சபையிலையும் காட்ட வேண்டும், வெளி உலகத்திலேயும் காட்ட வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் தான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியும்? தேவனுடைய வார்த்தையின்படி வாடுகிற ஒவ்வொருவரும் அங்கே தேவனுடைய சீசனாக இருக்கார். அவன் மாத்திரமே தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியும். ஹல்லேலூயா. அதான் அங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதினாலே. அப்ப மிகுந்த கனியை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் அங்கே கொடுத்து கொண்டிருந்தால் தான் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய குமாரத்திகளாக நாம் அந்த பூமியிலே வாழ முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் நமக்கு அங்கே வேதம் சொல்லுது. 7வது வசனத்திற்கு வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு என்னெல்லாம் கேட்கிற முழங்கால் படியிட்டு கிடைக்குதா? எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? ஆண்டவர் நாம் முழங்கால் படியிட்டு கேட்கும் போது ஆண்டவருக்கு செய்துட்டாரு. சிலருக்கு கிடைக்குதுங்க, சிலருக்கு கிடைக்குதுங்க. சீசனா இருந்தா தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. நாம ஒரு கம்பெனியில வேலை செய்யணும், அதாவது நாம ஒரு கடையில வேலை செய்யறோம் வையுங்களேன். அந்த சபையோ அந்த கடையில தொடர்ந்து நாங்கள் வேலை செய்யும் மட்டும் என்ன செய்யும்? என்ன இருக்கும்? அந்த முதலாளி நம்ம வடிவா பராமரிப்பாரு. உதவிக்கு ஏதாவது கேட்டா கூட தருவாரு. வேலையால நின்றுட்டோம், தருவாரா? தரமாட்டாரு. அதே போலதான் நாம ஆண்டவருடைய சீசனா இருந்தால் மாத்திரம் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தினால என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். ஆனா நாங்க சீசனா இல்ல, தேவனை விட்டு தூரம் போயிட்டோம், தேவனை விட்டு பின்மாற்றமாய் போயிட்டோம், எதுவுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்றார், நாம எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே வாழுகிற வாழ்க்கையிலே தேவனுடைய வருகை மட்டும், அவரோடு அங்கே பரத்துக்கு போகும் மட்டும் நாம் அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கணும். அது என்னங்க மிகுந்த கனி? கனி என்றா என்ன? மாம்பழமா, வாழைப்பழமா? அதான் கனி என்று நாங்க தமிழ்ல சொல்லுவோம். என்ன பஞ்சாபமா இல்ல, ஆண்டவருடைய ஆவிக்குரிய பிரகாரமான கனிகள் என்ன? நாம தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை, தேவனுக்காக நம்மை அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. எத்தனை பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை நித்திர வருது? 7 மணி ஆக போகுது, சேர்த்து துவங்க போகுது, இழுத்து கொஞ்சம் போத்து மூடிக்கொண்டு படுத்தா நல்லா நித்திர வரணும்னு சொல்றாங்களும் இருக்கிறாங்க. 9 மணிக்கு நித்திரையால் எழுப்புவாங்க, ஆராதனை முடிஞ்சு. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சபை கூடுதலை விட்டு விடாத இருப்பாயா? சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நாங்கள் விட்டுவிடக் கூடாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம சீசனாய் இருக்க முடியும். தேவனுடைய சமூகத்தை எங்களால் நாடுகிற பிள்ளை தான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவன் தான் சொல்ல முடியும், நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போறேன்? கொண்டாட்டத்துக்கு போறேனா? ஃபங்க்ஷனுக்கு போறேனா? நண்பர்களோடு அரட்டை அடிக்கிறதுக்கு போறேனா? தேவையில்லாத காரியங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் டெலிபோன் வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு என்ன அழைப்பு, எல்லா அழைப்புகளும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வரும். கல்யாண விழா, சாமதிய விழா, கொண்டாட்டம் எல்லாம். நாம முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் டானடி நிக்கணும் அந்த டைமுக்கு. ஹல்லேலூயா. போக்குவரத்தில் அதாவது நாங்க வரும்போது ஏதாவது பஸ்ல வரமா, பைக்ல வரமா, கொஞ்சம் லேட் ஆகுது, அது வேற விஷயம். நாம் ஆராதனையை கட்டடிச்சிட்டு நாம வேறொரு காரியத்துக்கு போற பாருங்க, நாம் தேவனுடைய சீசன் என்று, தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் நாங்கள். ஹல்லேலூயா. அப்ப நாம வேற இடங்களுக்கு போனால் நாம எப்படி தேவனுக்கு கனி கொடுக்க முடியும்? அதான் இங்கே 1வது வசனம் சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். அப்ப அந்த செடியில நாம கொடியா படர்ந்திருக்கணும். இப்ப கொடி வேற, செடி வேறையா நிக்குது. அப்ப செடியில தான் என்ன செய்யும்? கொடி வந்து பூ பூக்கும், அதாவது நம்முடைய வாழ்க்கை மலரும். நான் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை மலரும். அப்ப இப்ப செடி இருக்குது, கொடியை தூக்கி எங்கேயோ போயிடுச்சு. கொடி எங்கேயோ போயிட்டு, அப்ப கொடி எப்படி தளிர்க்கும்? செடியில இருந்துதான் அதுக்கு எல்லா சத்தான உணவுகளும் வந்து கொண்டிருக்கும். ஆமா, நாம செடியாய் கொடியாய் இருக்கிறோம். ஆனா சிலர் என்ன செய்யறாங்க? இல்ல, நான் தான் செடி, இயேசு கிறிஸ்து கொடி என்றாங்க. அப்ப சீசனாய் இருக்க முடியாது.
அப்ப சீசனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே வசனம் 7வது வசனம் சொல்வது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்படி நிலைத்திருந்தால் மாத்திரமே நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியில இருக்கிறோம் என்றதுக்கு அதான் அடையாளம். நாம என்னென்னலாம் யோசிக்கிறோம் இந்த பூமியில இருக்கும்போது, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், வளவு வாங்கணும், அங்க போகணும், இங்க போகணும், இத்தனையெல்லாம் யோசிக்கிறோம். தப்பே இல்லை. வீடு வாங்க போறீங்களா? வேணும், கண்டிப்பா வீடு வேணும். ஆண்டவர்களே, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன் வசனம் இருக்குங்க. வீடு வேணும், கார் வேணும். உண்மையில போக்குவரத்து தேவைக்கு கார் வேணும், இல்லைன்னு சொல்லல. அதையும் விட மேலான காரியம் ஒன்றுக்கு தேவனை முதலாவது தேட வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்கிறது? ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கைக்கு சகல விதமான தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார்கள். ஆனா நாம தான் என்ன செய்யறோம்? பலனுக்கு மிஞ்சி ஓடுகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் தந்த எல்லா பலனுக்கு மிஞ்சி நாம தேடுகிறோம், கிடைக்காதுங்க. நம்முடைய சரீரத்தால நாம எங்களுடைய சிந்தனையினால எங்களுடைய சுய பலத்தால உபலாத்தத்தான் ஓடினாலும் நிலைக்காது. தேவனுடைய வார்த்தையின்படி நாம ஓடுறோமா, நமக்கு தேவையான அத்தனையும் பெறும், அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அதான் சொல்றது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதினால். அப்ப பிதா மகிமைப்படணும் நம்மில. பிதா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய நடக்கையை பார்த்து, நம்முடைய பேச்சை பார்த்து, நம்முடைய செயற்பாடுகளை பார்த்து பிதா என்ன செய்யணுமா? மகிமைப்பட வேண்டுமா? இப்ப பிதா கோபப்படுற அநேகரை பார்த்து, ஆண்டவர் கோபப்பட்டா என்ன மாதிரி இருக்கும்? வசனம் என்ன சொல்லுது? என்ன மறந்துட்டீங்களா? அவருடைய கரத்திலிருந்து விழுகிறது பயங்கரமா இருக்குமா? கோபப்பட்டாருன்னா என்ன நடக்கும்? எல்லாவற்றையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும்போது அங்கெல்லாம் பிரச்சனை விடும்போது என்ன செய்தார் ஆண்டவர்? பூமியை பிளந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு போயிட்டார். ஆண்டவருடைய முகத்தை எல்லாரும் ஒரு பக்கம் தான் பார்க்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், பாசம் உள்ளவர், கிருபை உள்ளவர். இந்த பக்கம் திரும்பி பாருங்க, மற்ற பக்கமும் பார்க்கணுங்க. ஹல்லேலூயா. அவர் கோபம் கொண்டுகிற தேவனா இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியை நாங்க வேதம் சொல்லுகிறது. அப்ப நாலா பக்கமும் பார்க்கணும். அப்ப நாம பைபிள ஒரு பக்கம் மாத்திரம் எல்லாரும் படிக்கட்டா எழுதி சங்கீத புத்தகம் படிப்பாங்க. சங்கீதம் படிக்கிறது தப்பல்ல. சங்கீத புத்தகம் 150 அதிகாரம் படிக்கலாம், தியானிக்கலாம், அநேகத்தை கற்றுக் கொடுக்கலாம், பாட்டாவும் பாடலாம். இல்ல, படிக்கலாம், மிகுதியானதையும் படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நாம முழுமையாய் தேவனுடைய சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனா அநேகர் பைபிள் படிக்கிறதுக்கே கஷ்டம் இருக்கு. நாம தேவனுடைய குமாரனா, தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய சீசனா இருந்தால் தேவனுடைய வார்த்தையை நாம படிக்கணுங்க, ஜெபிக்கணும், துதிக்கணும். சில சபையில பார்த்திருக்கிறேன், ஜெபமே வராதுங்க, துதியே வராது, பாட்டும் வராது. பாட்டு ஒரு பக்கத்துக்கு போகும், கை ஒரு பக்கத்துக்கு போகும், தட்டு. உங்களுக்கு ஆண்டவரும் அவ்விதமாய் செய்தால் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வர மாட்ட, என்ன கணம் பண்ண மாட்ட, என்ன துதிக்க மாட்ட, என்னோடு பேச மாட்ட, எனக்கு டைம் செலவழிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், என்னுடைய காதுகளை நான் பொத்திக் கொள்ளுவேன், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், உன்னை பலப்படுத்த மாட்டேன், உனக்கு சுதந்திரம் மாட்டேன் ஆண்டவர் சொன்னால் என்ன ஆகும் நம்முடைய வாழ்க்கை? ஹல்லேலூயா. அதான் சொல்றார், மிகுந்த கனியை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்க லூக்காவின் புத்தகம், லூக்கா 15வது வசனத்தை அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 15வது அதிகாரம் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 11வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். சொன்னது, இரண்டு குமாரர் இருந்தார்கள். தகப்பனை நோக்கி, பங்கிட்டு கொடுத்தான்.
போதும். இங்க இந்த இளைய குமாரனுடைய சம்பவம் எல்லாருக்கும் நாம் வடிவா ஆராய்ச்சிருக்கிறோம். அநேக சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், அநேக விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அங்கே இன்றைய நாளிலே ஆவியானவர் சில காரியங்களை அங்கே கற்றுத் தருகிறார். நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கலாம் இந்த விஷயத்தை. மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அங்கே 13வது வசனம் சொல்லுது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்ப ஆஸ்தி வாங்கினது என்னத்துக்கு? இப்ப தகப்பனிடத்துல நான் தனியா போறேன், என்னுடைய சொத்து பத்து எல்லாவற்றையும் நீங்க பிரிச்சு தாங்கன்னு சொல்லி அங்க இளைய குமாரர் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய் அங்கே நல்லா இருந்தா பரவாயில்லைங்க, ஆசீர்வாதமா இருந்தா பரவாயில்லை. ஓகே, நான் ஒரு சொத்தை வாங்கிட்டேன், அதை வச்சு நான் லாபம் பார்க்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் திருமணம் ஆகணும், என்னுடைய குழந்தை குட்டிகளோடு நான் நல்லா இருக்கணும் என்று நினைச்சிருந்தால் தப்பே இல்லை. அப்படி இருந்தாலும் தகப்பனிட பிரித்து கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனாலும் அவன் கேட்டுட்டான். சரி, மாம்ச பிரகாரமா கேட்டான், அவன் சொத்தை கொண்டு போயிட்டான். நீ நல்லா இருந்தியா? இல்ல. அங்கே வசனம் சொல்றது, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவிக்குரிய கனிகளை, ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய அபிஷேகங்களை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் அங்கே அவிதமான அந்த ஆசீர்வாதங்களை அழித்து போடாதவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்ற தங்களுடைய அபிஷேகத்தை இழந்து போயிருக்காங்க, தங்களுடைய ஊழியத்தை இழந்து போயிருக்காங்க, தங்களுடைய வரத்தை இழந்து போயிருக்காங்க. சொல்லுங்க பாப்பா, நீங்க இருக்கிறீங்க, உண்மையில எத்தனை இடங்கள்ல நீங்க அரைஞ்சிங்களும் தெரியாது. நான் அநேக இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். ஊழியத்தையே இழந்து போயிருக்கிறாங்க, ஊழியம் செய்ய முடியாத நிலைமை. வல்லமையா பேசினவங்க, வல்லமையான காரியங்களை செய்தவங்க முடியல. ஏன்? தன்னுடைய ஆஸ்தியை, அதாவது தேவனிடத்தில் இருந்த அந்த செடியாகிய கொடியிலே இருந்து விடுதலை ஆகிட்டாங்க. செடி வேற கொடி வேறையா வந்துட்டு. ஹல்லேலூயா. அப்ப செடியில நிலைத்திருந்தால் தான் கொடி படரும். அப்ப இந்த செடியை விட்டு நாம போனோம்டா நம்முடைய வாழ்க்கை பாதாளத்தை நோக்கி தான் போகும், பரலோகத்தை நோக்கி போவாங்க. அங்கே தகப்பனை நோக்கி அங்கே ஆஸ்தியை பிடுங்கிக் கொண்டார் இளையகுமாரன். நாமளும் அப்படி இருக்க விரும்புகிறோமா? நாம இயேசு கிறிஸ்து அங்கே வார்த்தை சொல்றது, அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி மீட்டுக் கொண்டு அவர் தன்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டு வைத்திருக்கிற வேளையில நாம் அதை விட்டு வெளியே வருவோமா இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் அழிந்து போடுங்க. நல்லா ஜெபிக்கிறவனா இருப்போம், நல்லா துதிக்கிறவர்களா இருப்போம், வார்த்தையை கேட்கிறவர்களா இருப்போம், தேவனுடைய ஆலயமா ஞாயிற்றுக்கிழமை ஓடி வருகிறவர்களா இருப்போம். நாம் அதிலிருந்து விடுபட்டவன் சொன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமையா மறந்தே போயிடுவாங்க. ஜெபக்கூட்டம் இருக்கிறதே தெரியாது. கொஞ்ச நாள் சபையே தெரியாம போயிடும். அதுக்கு பிறகு பாஸ்டரே தெரியாம போயிடும். பாஸ்டர் காலம் எழுதிட்டு போவாரு, பாஸ்டர் தெரியாது. ஏன்? அங்கலாத்துக்காரனுடைய வாழ்க்கை பின்னோக்கமாக, பின்மாற்றமாக போய்விட்டது. அங்கலா தூரத்துக்கு செடியில இருந்து கொடி பல தூர மைலுக்கு போய்விட்டது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் செடியோடு கொடி இணைந்திருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. அப்ப அங்கே வசனம் சொல்லுது, அங்கே 14வது வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட துவங்கினான். என்ன குறைவுங்க? இந்த வசனம் எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமா எழுதப்படல, மாம்ச பிரகாரமா எழுதப்பட்டிருக்கு. நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா பாருங்க, என்ன குறைவுபட்டிருக்குது? பஞ்சம். வசனத்துக்கு பஞ்சம். நீ தேவனுடைய சமூகத்தில அங்கே செடியோடு இணைந்திருக்கும் போது உனக்கு ஆண்டவர் அனுதினமும் அங்கே தன்னுடைய வார்த்தைகளை தந்து தந்து உன்னை பலப்படுத்தினார் அல்ல. இப்ப வார்த்தை இல்லைங்க. எப்படி வாழணும்னு தெரியல, எப்படி நடக்கிறது தெரியல, சாப்பாடு இல்ல, ஆவிக்குரிய சாப்பாடுகள் எதுவுமே இல்ல, துதி இல்ல, ஆராதனை இல்ல, பாடல் இல்ல, வசனம் இல்ல, ஜெபம் இல்ல, ஒன்றுமே இல்லைங்க. இப்ப அவனுடைய வாழ்க்கை குறைவுபட துவங்குது. நாம் எப்பெல்லாம் தேவனை விட்டு பின்னோக்கமா போறோமோ, தேவனை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை குறைவுபட துவங்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை குறைவுபட துவங்கினா மாம்ச வாழ்க்கை இந்த பூமியிலே எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்க. அது இந்த மாம்சம் இந்த பூமியோடே மக்கி போயிடும். நம்முடைய ஆத்துமா தான் அங்கே பரத்துக்கு போகும். ஹல்லேலூயா. அப்ப அங்கே 18வது வசனம் சொல்லுது, அவன் ஒரு தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான்.
கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஹல்லேலூயா. இங்க சபையில வர்ஷிப் செய்த ஒரு சகோதரர், பாடல்களை பாடின சகோதரர், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த சகோதரனா இருக்கலாம், தேவனுடைய சபையை நடத்தின ஒரு போதகராக இருக்கலாம். இப்ப இங்க இருக்கிறான் பண்டிகளை மேய்க்கிறது. தேவன் கொடுத்த ஆத்மாக்களை மேய்த்துக் கொண்டிருந்தவன் இப்ப பண்டிகளை மேய்க்கிறதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பாருங்க. அப்ப ஏன் அந்த வாழ்க்கை வந்தது? நாம தேவனை விட்டு பின்னோக்கமாய் போனதனால்தான். அப்ப நாம மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம தேவனை பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம தேவனை பற்றி கொண்டில்லாமல் உலக காரியங்களுக்கும் உலக பொருட்களுக்கும் நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டு இச்சித்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை உடையுமுங்க. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாம் கொஞ்சம் ஆழமா ஊண்டி சொல்றேன்னா, பயப்படுத்துறேன்னா இல்லையா? நீங்களா வளர்ந்த ஆவிக்குரிய வார்த்தையில நீங்க நல்லா வளர்ந்துருக்கீங்க, சந்தோஷம். அப்ப அங்க இளையகுமாரன் 16வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பன்றிகள் என்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அப்ப ஒன்றுமே இல்லை. இப்ப ஆவிக்குரிய வரம் எல்லாம் போயிட்டு, எல்லாம் செத்து போயிட்டு. ஏன்? அங்கே சீசனா இருக்க முடியல. சீசனா இருந்திருந்தால் இவெல்லாம் வந்திருக்குமா? தகப்பனோடு இணைந்திருந்தால் இவெல்லாம் வந்திருக்குமா? அங்கே தகப்பனிடத்திலிருந்து தான் பிரிந்து போனதுனால் தான் இப்ப அநேகர் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க? சிறு கூட்டமா இருக்கும், கொஞ்ச நாள் பிரிஞ்சிருவாங்க. ஏன்? பெருமை வந்து நான் என்ற அகம்பாகம் வந்து. ஆண்டவர் மோசை ஏற்படுத்தினாரா? யோசுவாவை கொடுத்தாரா? அப்ப ஆண்டவருக்கு யோசுவா மோசைக்கு எப்படி இருந்தாரு? பணிவிடைக்காரனா இருந்தார். வேதம் சொல்லுங்க. வேதம் அவருக்கு உதவியா பேக் கட்டி கொண்டு வாப்பா, பேக் கட்டி கொண்டு போவாரு. சாப்பாட்டை கொண்டு வாப்பாட்டு சாப்பாட்டை கொண்டு வாரு. இதை உடுப்பை தோச்சி போடா தோச்சி போடுவார். அப்படித்தான் இருந்தார் யோசுவா. வேலைக்காரன், பணிவிடைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்த யோசுவாவை கர்த்தர் அந்த முழு இஸ்ரவேலுக்கும் பொறுப்பாக மாற்றினார். ஏன்? அவன் செடியாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தான். ஹல்லேலூயா. அப்ப நாம யாரு? நாம எங்க இணைஞ்சிருக்கிறோம்? ஹல்லேலூயா. பார்க்க போறோம் எங்க இணைஞ்சிருக்கிறோம் என்று. அப்ப அங்கே வசனம் சொல்லுறது, 17வது வசனத்தில இல்ல 16வது வசனத்தில பன்றிகள் திங்கிற தவிட்டினால தன்னுடைய வயிற்றை நிரப்புறதுக்கு அங்க இளையகுமாரன் பிரயாசப்படுகிறார். சாப்பாடு இல்ல, ஆவிக்குரிய சாப்பாடு இல்லாம போயிட்டுது. இப்ப கஷ்டமா இருக்குது தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு. இப்ப புத்தி தெளிகிறார். நம்முடைய அப்பாவினுடைய வீட்டிலே எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தோமே, வர்ஷிப் செய்தோமே, பாடல் பாடினோமே, எல்லாவற்றையும் நம்மளுடைய பொறுப்பா இருந்து எல்லா காரியங்களையும் சபையிலே செய்தேனே. இப்ப எங்க இருக்கிறேன்? பான் கூட்டத்துக்குள்ள போயிருக்கிறேன், சாத்தான் கூட்டத்துக்குள்ள போயிருக்கிறேன். அப்பதான் புத்தி தெளிகிறான். 14வது வசனம் சொல்லுது, அவன் புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் பூத்தியான சாப்பாடு இருக்கிறது. நாம ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சபையை தந்திருக்காரா? ஒரு ஊழியக்காரனை தந்திருக்காரா? உண்மையிலேயே கண்டிப்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சபையை தந்திருக்கிறார், ஊழியக்காரனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்ன நாம அங்க போய் இஞ்ச போய் ஓடி திரிஞ்சோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை வளராது. ஆவிக்குரிய வாழ்க்கை கடைசி மட்டும் வளராது. அங்கே யோசுவா மோசேக்கு கீழே இருந்ததுனால்தான் இஸ்ரவேலுக்கே அங்கே கர்த்தர் தூக்கி வச்சார். மிச்ச ஜனங்களை மிச்ச காரியங்கள் அங்கே கானானுக்குள்ள போவதற்கு மட்டும் அங்கே யோசுவாவை கொண்டுதான் எல்லாம் ஆண்டவர் செய்தார். ஏன் நம்ம கொண்டு செய்ய மாட்டாரு? அப்ப இருக்கிற சபையில ஆண்டவர்களை நிர்ணயித்த சபையில நாம இருந்தா தான் அந்த இடத்துல நாம கனி கொடுக்க முடியும். நாம வருஷத்துக்கு ஒரு சபை மாறிக்கொண்டிருந்தோமா இருந்தால், வருஷத்துக்கு ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது. அதான் அங்கே தீமோத்தேயு புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் திரளான போதகர்களை சேர்த்து கொண்டு நம்ம வசனம் சொல்லுகிறது. அப்ப திரளான போதகர்களை தங்களுக்கு சேர்க்கிறார்களே, ஒருவனுக்கு கீழே இருக்க முடியல, ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருக்க முடியல. நாம எவ்வளவுக்கு ஒரு சபையில ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நாம வாழுகிறோமோ நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. நான் என்ற அகம்பாவம் வரக்கூடாது.
சிலருக்குள்ள 2 நாள் நீங்க இதில் ஏற்றி பாருங்க, 3ஆம் நாள் எனக்கு மக்கு வேணும் பிரசங்கம் பண்றதுக்கு வைப்பான். ஹல்லேலூயா. மக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்லை, அழைத்தவரை மகிமைப்படுத்துறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நான் உண்மையில ஆண்டவருக்குள்ள நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு போதவரோடு கதைக்கும் போது சொன்னேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு சபை எந்த சபைக்கு ஊழியத்துக்கு போறீங்க? நான் சொன்னேன், 2 விடத்துல கேட்டுருக்குறாங்க, உண்மையிலே ஆண்டவருக்கு சுத்தமாக இருந்தால் அந்த இடத்துக்கு கண்டிப்பா போவேன், இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை, நான் விசுவாசியா போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா நானும் வார்த்தையை கேட்கணும் இல்ல, எனக்கும் தேவனுடைய வார்த்தை வேணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஹாலிடேக்கு வந்தேன், லீவுக்கு வந்தேன், லீவுல இருக்கலாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ஐயா வேண்டாமா அங்கேயே பிரசங்கம் பண்றேன் இங்கேயே பிரசங்கம் பண்றேன், ஓகே எனக்கு பிரசங்கம் வேண்டாம்னு மட்டும் இருக்கலாம், நல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வரலாம். ஆனாலும் தேவன் என்னை எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடம் பெறும் போதும் இந்த இடத்துல ஆண்டவர் மேல என்னை எடுத்து பயன்படுத்துகிற விதங்கள் வித்தியாசமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப நாம ஒரு இடத்துல அடங்கி இருப்போமா இருந்தால் நாம சீசத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாம் அடங்கி இருக்கையில்லைன்னு சொன்னால் அங்கே உலகத்துல வேற வேற பழமொழிகள் எல்லாம் சொல்லுவாங்க, அதை சொல்ல விரும்பல நான் அந்த இடத்துல. அவ அடங்கி இருக்காதவர்களுக்கு குறித்து அங்கே நிறைய பழமொழிகள் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அப்ப இளையகுமாரன் அங்கே தகப்பனுக்கு அடங்கி இருக்காதவராய் அங்கே தான் ஒரு பெரிய ஆள் என்று நினைப்பில் அங்கே வெளியே போனாரு, எல்லாவற்றையும் அழைச்சி போனார். இப்ப புத்தி தடுத்து என்ன ஆகுறது? நீ முதல் யோசிச்சிருக்கணும். இப்ப நாம பாவம் செய்யறது மனுஷனுடைய இயல்பா இருக்குது, பாவம் செய்கிறோம், ஆனால் மனம் திரும்பிடணும். அதான் வசனம் சொல்றது என்ன, மறுபடி செய்த பாவத்தை நாம செய்யக்கூடாது. தவறுதா ஏதோ செய்துட்டோமப்பா, ஓகே, ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது ஆண்டவர் அதை மன்னிப்பாரு, இல்லையே இல்லை. வேதம் சொல்றது அவர் தம்முடைய ரத்தத்தினால நம்ம கழுவி எங்களை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். நாம மனம் திரும்பும் போது அதான் வசனம் சொல்றது, அடிக்கடி பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் ஒன்றி சடுதிலே நாசம் அடைவார்கள். அப்ப நாம திரும்ப பாவம் செய்து தேவனுடைய அடி வாங்கக்கூடாது. நாம தவறுதலா ஏதாவது செய்தோம், ஆண்டவரே இந்த மன்னியும் கொண்டு போது கண்டிப்பா ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா இளையகுமாரன் போனதுதானுங்க, இப்ப மனம் திரும்புறாரு, நல்ல விஷயம். நாமளும் சில பிள்ளைகளை விடுகிறோம், மனம் திரும்புகிறோம், நல்ல விஷயம். ஆனால் இளையகுமாரன் அந்த தகப்பனுடைய வீட்டிலிருந்து பிரிந்து போனார் பாருங்க, மறுபடி வந்துட்டாரு, மனம் திரும்பி. அதான் 17ஆவது வசனம், அவர் புத்தி தெளிஞ்சு தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறாரு. ஆனா தேவனுடைய பார்வையில அவன் மனம் திரும்பினதுதான். பழைய வாழ்க்கையை, அவன் பாவம் செய்த வாழ்க்கையை ஆண்டவர் ஒருபோதும் நினைக்க போறதில்லை. அதான் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆழக்கடலிலே அந்த பிரச்சனையை கொண்டே போட்டுட்டார். இப்ப என்னுடைய மகன் வந்துட்டான், என்னுடைய பிள்ளை வந்துட்டான், என்னுடைய சீசனா வந்துட்டான், என்னுடைய குமாரனா வந்துட்டான், என்னுடைய குமாரத்தியாய் வந்துட்டான், என்னோடு இணைந்து கொண்டுட்டான். இந்த செடிக்காக இயேசு கிறிஸ்துவோடு அந்த கொடி வந்து இணைந்துட்டது. ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் அப்படியா? சிந்திங்க, இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் அப்படியா? எப்படித்தான் நாங்க மனம் திரும்பி மறுபடியும் சபையில வந்திருந்தாலும் இவர் அங்க போனவர், இவர் அப்படி செய்தவர், இவர் இப்படி செய்தவர் சொல்லுமா சொல்லாத? கண்டிப்பா சொல்லுங்க. அந்த ஒரு கெட்ட பேருக்கு நாம இடம் வைக்காதபடிக்கு எப்பொழுதும் நம்முடைய மரண பரியந்தம் அங்கே தேவனுடைய மருகை மட்டும் நாம அந்த கொடியாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இளையகுமாரன் மனம் திரும்பிட்டாரு, நல்ல விஷயம். ஆனா அங்க ஒரு பிரச்சனை வருது. அண்ணன்காரன் சொல்றான், இவன் போய் எல்லாவற்றையும் அழித்துலாம் வந்தான், இவனை எப்படி வீட்டுக்கு சேர்க்கிறது? இது வேறொரு செய்தி, நான் இங்க சொல்ல விரும்பல, அது சொன்னா அப்புறம் டைம் காணாது, அதை நான் முடிக்கிறேன். அண்ணனுடைய காரியத்தை கலைக்க போனா அது வேறொரு செய்தி, வேண்டாம். அப்ப அண்ணன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கிறான்? வீட்டுக்குள்ளேயே, தகப்பனுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னமா இருந்திருக்கிறான்? பின்னோக்கமா போயிட்டான். இளையகுமாரன் சொத்தை வாங்கிட்டு தான் தூர தேசத்துக்கு போனாரு. இங்கே தமையன் தகப்பனோட இருந்தே பின்னோக்கமா இருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. இது நீங்க வீட்டை கொண்டே இந்த வசனத்தை தியானிங்க. ஹல்லேலூயா. அப்ப இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா காரியமும் அவருடைய சுயம் என்ற காரியம் அவருக்குள்ளே வந்துவிட்டது.
நம்முடைய வாழ்க்கையிலும் அங்கே சுயம் அங்கே மேற்கொள்ளுமா இருந்தால் நாமளையும் தேவனுடைய காரியங்களை விட்டு தேவனோடு இணைந்த அந்த அழைப்பை விட்டு நாம இழுத்து கொண்டு போவோம். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் வாசிக்க 15வது அதிகார வாசனத்தில் போதும். இங்கே இந்த சம்பவம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்த அந்த சம்பவம். இந்த சம்பவத்திலே அங்கே ராஜா சொல்லுகிறான், இந்த இசை கருவிகள் எல்லாம் வாசிக்கிற போது நீங்கள் தாழ விழுந்து இந்த பொச்சினை நீங்க வணங்க வேண்டும். ஒரு பிரதான ஒரு சோதனை அவர்களுக்கு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனைக்காக முதலிடம் கொடுத்து வாழுகிற அந்த 3 பிள்ளைகள், அவர்கள் தேவனை மட்டுமே அங்கே முன்னிடமாய் வைக்கிற பிள்ளைகளுக்கு அங்கே சோதனை வருகிறது. நீங்கள் இந்த பண்ணி வச்ச இந்த பொச்சிலேயே வணங்க வேண்டும். இவர்கள் தேவனுடைய சீசர்களாக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவருடைய குமாரர்களாக இருக்கிறார்களே. இங்கே ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே 16வது வசனம் சொல்கிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரணத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எப்படி இந்த தைரியம் வருது? எப்படி இந்த தைரியம் வருது? இப்ப ராஜாவை பார்த்து ஒரு ராஜ்யத்துக்கு கீழே இவர்கள் வேலைக்காரராக இருக்கிற இந்த 3 பேரும் ஒரு தலைவனை பார்த்து சொல்லுகிற காரியம், உமக்கு இந்த காரியத்தை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையப்பா. நான் விழுவேன், விழாம இருப்பேன், அதை பற்றி அவங்களோட கலக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்? அவர்கள் தேவனுடைய சீசர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அங்கே தேவ வைராக்கியம் என்ற ஒரு காரியம் வரணுங்க. யாருமே இல்லைங்க அந்த இடத்துல. அவங்களுடைய சொந்த பந்தங்கள் யாருமே இல்லை. செய்திருக்கலாமா? செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு வேலை முக்கியம். அவங்க ஏற்கனவே அகதியா வந்திருக்காங்க அந்த 3 பேரும். தானியேல் என்றவரும் வந்திருக்கிறார். அவ அகதியாக போன இடத்துல நமக்கு ஒரு சோதனை வருகிறது. நாம அந்த இடத்துல தஞ்சமாய் போயிருக்கிறோம். நாம வாழ வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் அவங்களோடு இணைய வேண்டி இருக்குது. ஆனா இவங்க 3 பேரும் இணையலைங்க. அவர்கள் தேவனுடைய சீசனாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய செடி என்ற இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இணைந்திருக்கிறபடினாலே அவர்கள் பாவத்துக்கு அங்கே ஒத்து போகலைங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு அவர்கள் ஒத்து போகவில்லை. ஏன்? ஒத்து போயிட்டா நம்முடைய வாழ்க்கை ஜீரோவா மாறி. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில ஜீரோவா இருக்கும். ஏன்னு சொன்னா தேவனுக்காக முதலிடம் கொடுக்க முடியலைங்க. யாரு? அம்மா சொன்னாங்க, நான் செய்துட்டேன். அப்பா போக சொன்னாரு, நான் போயிட்டேன். என்னுடைய மாமா வர சொன்னாரு, நான் போயிட்டேன். இப்படியெல்லாம் கதை சொல்றாங்க. வேலைக்களத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. என்ன செய்யறது? செய்யாட்டி வேலையால நிப்பாட்டிடுவாங்க. செய்ய வேண்டி இருக்குது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ராஜாவே அங்கே சொல்றது, ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அங்கே வசனம் சொல்றது, அங்கே 14வது வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும், எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் அவரை விட மாட்டேன், நான் அவரைத்தான் பிடிச்சு கொள்ளுவேன், நான் அவருடைய வழியில தான் நடப்பேன். சொல்ல முடியுமா? கொஞ்ச நாள் வருவாங்க, ஜெபிப்பாங்க, போதகர் ரெண்டு வருவாங்க, பாஸ்டர் ரெண்டு ஜெபிப்பாங்க. ஆனா தாங்கள் நினைச்சு வந்த காரியம் நடக்கலைன்னா போயிடுவாங்க சமயம். அப்படி இல்லைங்க. கர்த்தர் முன் குறிச்சதை ஒரு நாளும் ஒருவராலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் முன் குறித்தபடினால் தான் நாம
இந்த இடத்துல இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய வழிநடத்தல் நம்மை வழிநடத்தல் என்று சொன்னா நாம் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நாம் ஏன் இதில் தேவனுக்கு சீசனாக இருக்க வேண்டும்? அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த இடத்துல வச்சு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மகனே, அதை செய்யாத, இதை செய், இப்படி செய், அப்படி செய், காலமை மத்தியானம் இரவுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆராய்ச்சி பார்க்கும்படிக்காய் நம்முடைய வேத புஸ்தகத்தை கையில தந்துட்டார் நம்மளிடத்தில். காலமை மத்தியானம் இரவன், அதான் சொல்றது சங்கீத புஸ்தகத்துல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நாம பாக்கியவானா இருக்க வேண்டும், தேவனுடைய சீசனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்கணும். அவர் நம்மளோடு எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கணும். அது அநேக இடத்திலே ஆண்டவர் பேசுகிறதே இல்லை. ஏன்னு சொன்னா அவங்க இளையகுமாரன் மாறி போயிட்டாங்க. இளையகுமாரன் மாறி யாரெல்லாம் போக விரும்புகிறீங்க? யாராவது போக விரும்புறீங்களா? இல்லை. சந்தோஷம். அப்ப தேவனுடைய வார்த்தையில நாம நிலைத்திருந்தால் ஒருபோதும் நம்மை யாருமே பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் முன்குறிச்சிருக்கிறாருங்க. நீ இன்னமாத்தான் என்னுடைய சபையில் இருக்க போற, நீ இன்னமாத்தான் நடக்க போற, உன்னை ஊழியக்காரனா தான் வச்சுக்க போற, உன்னை பிரசங்கியா தான் வச்சுக்க போற, உன்னை வேர்சி பண்ற மகனா தான் வச்சுக்க போற, உன்னை இஸ்ரவேலுக்கு புள்ளியா தான் வச்சுக்க போறா, அதுதான் உன்னுடைய அழைப்பு. இதை விட்டுட்டு அங்க நிற்கிற இசை போடுற மகனை, மகளே நீ என்ன செய்யக்கூடாது? இங்க வரணும்னு ஆசைப்படக்கூடாது, இங்க நிற்கிறவன் அங்க போகணும்னு ஆசைப்படக்கூடாது, அங்க வரவேற்புல நிற்கிறவன் ரோட்டில் நிற்க போகணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதான் வரங்களை ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு? பிரிச்சு கொடுத்துட்டாரு எல்லாருக்கும். எல்லாத்தையும் ஒரே மனுஷன் செய்தா கஷ்டம் இல்லை. அதான் ஆண்டவர் என்ன பார்த்தார்? பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்துட்டார். எல்லாத்தையும் செய்தா என்ன நடக்கும்? டக்குன்னு சிலோவா வேலை முடிச்சிடும். மேசன் செய்கிற வேலையை கூலி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதுக்கு போலதான் அப்ப டிரைவர் செய்ய வேண்டிய வேலையை கிளீனர் செய்ய முடியுமா? முடியாது. அதே போல ஆண்டவர் அவனவனுக்கு என்னென்னத்தை கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன அழைப்பை வச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புல நானும் நீங்களும் நிலைத்திருந்தால் அவருடைய சீசனா இருக்க முடியும். அந்த அழைப்பை விட்டுட்டு நாம அங்க இங்க ஏடின தூக்கி போட்டா என்ன, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும் தானே, எனக்கு வேர்ஷிப் பண்ண தெரியும் தானே, பண்ணு, ரோட்ல போய் பண்ணு. உனக்கு அழைப்பு இருந்தா வா, ஆண்டவரை ஏற்றுவாங்க. ஹல்லேலூயா. அழைப்பில்லாம இங்க வராத. அழைப்பில்லாம வரணும்னு சொன்னா உலக மேடைகள் அநேகம் இருக்கிறது, போய் ஏறலாம். மக்கு காசப்படுறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, கடைசி மட்டும் போக முடியாது. அவன் தன்னுடைய சுயத்திலான் வாரான் சர்ச்சைக்கு. ஹல்லேலூயா. மக்கு காசப்படக்கூடாது யாரும். இங்க வரணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படலாம், தேவன் சித்தம் கொண்டால் ஆசைப்படு, அதற்காக பிரயாசப்படு. ஊழியக்காரன் மூலமா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் அநேக இடங்கள்ல. ஹல்லேலூயா. வாசிப்போம் மத்தேயுவின் சுவிசேஷ புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 8வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். அவருடைய சீசர்களில் வேறொருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, போதும். இங்க ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். என்ன செய்யறாரு? இப்ப அழைக்கிறாரு. அநேகரை அழைக்கல, சிலரை அழைச்சிருக்கிறார், உண்மை. அப்ப இங்க ஆண்டவர் அழைக்கும் போது அவன் என்ன சொல்லுறான்? அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடும். அடக்கம் பண்ணிட்டு எல்லாருடைய சமாதானம் பண்ணிட்டு சமாதானத்தோட நம்முடைய ஊழியத்துக்கு வாரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க கீழே. என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் அழைக்கும் போது நாம ஆண்டவருடைய காலுக்கு நிக்கணுங்க. அவருடைய வாசல் படியில நிக்கணும், முன்னுக்கு வந்து நின்றணும். ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவரே நான் திறக்க மாட்டேன், எனக்கு வேலையா இருக்கு, எனக்கு வேற வேலை கிடக்கு என்று சொன்னோமா இருந்தா அழைப்பு வேற யாருக்கே போயிடும். இந்த கதவை தட்டுற கொஞ்ச நேரம் தட்டி பார்ப்பேன், திறக்கையில அடுத்த கதவை தட்டுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அழைப்பு மாறணுங்க. உனக்கு உன்னை குறித்து
ஆண்டவர் ஒரு அழைப்பு வைத்திருந்தால் அதுக்கு நீ பாத்திரமாக உன்னை ஏற்படுத்திக் கொள்ளணும், உன்னை தயார்படுத்திக் கொள்ளணும். அதான் தீமோத்தேயு புத்தகத்தை நீங்க வாசிங்க, அங்கே சொல்லப்படுது எஜமானனுக்கு உபயோகம் உள்ள பாத்திரங்களாக நாம மாறணும். ஹல்லேலூயா. அப்பதான் நான் அவருடைய சீசன், அப்பதான் அவருடைய பிள்ளை, அவர் குமாரத்தின்னு சொல்லலாம். அப்ப அவருக்கு சீசனா இல்லாம விட்டா இங்கெல்லாம் வர முடியாது. சபைக்கு வரலாம், எல்லாரும் வரலாம், வந்து பூவெல்லாம் ஆராய்ச்சிட்டு எல்லாம் சும்மா வந்து பார்த்துட்டு போறாக்களும் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கெடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சபைக்கு நடக்குதா, பேருடைய சுவிசேஷ சபை நடக்குதா, தேவாலயம் இயங்குதான்னு பார்க்கறதுக்கும் பெற்றாக்கள் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கெடுக்கிறது அவங்களுக்கு தான் இங்கே வரவே தேவையில்லை. சரி, வந்துட்டு போடு, சும்மா ஆள் பொலிவுக்காக வந்துட்டு போடு. ஆனா தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா, அந்த திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தால் உங்களையும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். உயர்ந்த காரியங்களை, உயர்ந்த தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் மூலமாக செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. நம்மை பெருமைப்படுத்தி சிலருக்கு மக் இல்லைன்னாலே பிரச்சனை. இங்க இம்போர்ட்டனே மக் வேறணும். இங்க பலிபீடத்தில் வேறு என்ன செய்ய போற, வேறு என்ன செய்ய போற? ஹல்லேலூயா. நாம தேவனுக்கு சீசனா இருப்பதற்கு தான் கர்த்தர் நாம என்ன செய்திருக்காரு, அழைச்சிருக்காரு. அதுக்காக தான் என்ன செய்திருக்காரு, ரத்தம் சிந்திருக்காரு. அவர் நமக்காக அங்கே கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் இங்க 20வது அதிகாரத்தை பார்த்தீங்க, 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் எங்களுக்காக கிரயம் செலுத்தி அங்கே தூக்கி எடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறே, அப்ப கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாம அங்கே தேவனுக்கு பாத்திரங்களாக. இப்ப நாம தேவனுக்கு யாராம்? இப்ப உலக பிரகாரமா ஒரு வசனத்தை சொல்றேன், தேவனுக்கு நாம அடிமைகள். ஏன்? அவர் பாவத்தில் இருந்த நம்ம தன்னுடைய முழு ரத்தமும் சிந்தி தூக்கி தன்னுடைய வேலைக்காரனை வச்சுக்கிறார், அடிமையா வச்சுக்கிறார். ஆண்டவர் சொல்றதுல நாம செய்தியாகணும். ஆனா ஆண்டவர் பற்றி நாம கேள்வி கேட்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களை இப்படி செய்கிறீங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறேன் கேள்வி கேட்கிறோம். நாம நம்மள காலுக்கு இருக்கணும் கீழே அவருடைய கால்கள். என்று அவர் ரத்தம் சிந்தி, தன்னுடைய முழு ரத்தமும் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை தூக்கி இருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து, புளியாத பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவனுக்கு நாம என்ன கணத்தை கொடுக்கிறோம், என்ன மரியாதை செய்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருக்காக ஓடுகிறோமா? அவர் கொடுத்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவர் தந்த சபைக்கு கனமா இருக்கிறோமா? இல்ல. அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறாண்டு அநேகர் என்ன முறாச்சி பார்க்குறாங்க. ஆண்டவர் உங்களை கட்டுவதற்காகத்தான் பேசுகிறார், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, சபையில் ஒரு ஸ்தானாதிபதிக்காக ஒரு ஸ்தானத்துக்கு உங்களை நிறுத்துவதற்கு தான் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம், லூக்கா 10வது அதிகாரம் 16வது வசனம். செவி கொடுக்கிறான், அசட்டை பண்ணுகிறவன் போதும். ஆண்டவர் கொஞ்சம் பேரை தெரிஞ்சு ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அனுப்பும் போது சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறோம், உங்களுக்கு செவி கொடுக்கிறவனோ எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சில விஷயங்களை சொல்றாரு. இப்ப அந்த 70 பேரும் அங்கே புறப்பட்டு அங்கே ஊழியத்துக்கு போறாங்க. தேவனுடைய வார்த்தை அவர்கள் சீசர்களாய் மாற்றப்பட்ட அவர்கள் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே அவர்கள் எப்படி நடந்திருப்பார்கள்? தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் என்னத்தை சொல்லிக் கொடுத்தாரோ அதன்படியே அவர்கள் செய்திருப்பார்கள். அப்படி செய்யாமல் போனால் என்ன நடந்திருக்கும்? வசனத்தை நீங்க மாற்றி பாருங்க. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எவனா இருந்தாலும் நீங்க புள்ளியா நடந்தா நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். உங்களை எவனா அடிச்சா கூட எனக்கு சம்மதம் இல்லையா. நீ உன்னுடைய சுயத்தில் போய் பேசுகிற, சுயத்தில் போய் அடிபடுகிற, சுயத்தில் போய் உன்னுடைய காரியங்களை செய்கிறாய். ஆனால் நான் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் புறப்பட்டு போய் என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய காரியங்களை செய்வீர்களானால் உங்களுக்கு நடக்கிற எல்லாவற்றையும் நான் தான் பொறுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெளிவாக சொல்லும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய், அவருக்கு
அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அழைப்பை தருகிறார்கள். அந்த அழைப்புக்கு நாம பாத்திரமா இருக்க வேண்டும். அங்க 70 பேரை தெரிஞ்சு ஆண்டவர் அனுப்புகிற வேளையில சொல்லுகிற காரியம் அங்க எல்லாவற்றையும் சொல்லி அனுப்புறார். அதே போலவே அவங்க செய்து கொண்டு வந்தார்கள். இங்க நாங்க ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் ஏற்படுத்தியிருக்கிற சபையில அவர் கொஞ்சம் பேரை தெரிஞ்சுக்கிட்டு இன்ன ஏரியாக்கள்ல போய் நீங்க சுவிசேஷம் ஆரம்பிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க 2 மணித்தியாலம் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் இந்த ஏரியா ஃபுல்லா. இல்லப்பா நாங்க 3 மணித்தியாலம் அறிவிக்கிறோம். இன்றைக்கு 3 நிமிஷம் கூட ஆண்டவரை பற்றி கலைக்க மாட்டாங்க. 3 மணித்தியாலம் அங்க போய் நடக்கும் வேற 3 நிமிஷம் கூட ஆண்டவரை பற்றி கலைக்க மாட்டாங்க. தங்கட கதை தான் கதைப்பாங்க. அநேக சுவிசேஷ ஊழியங்கள்ல இந்த விஷயம் நடக்குது. நாம யாரை பிரசங்கிக்க போகிறோம்? நாம சீசனா இருந்தால் நாம் சீசத்துவத்துக்கு ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சீசர்களுக்கு சொன்ன விஷயம், நீ இன்னென்ன மாதிரி போக வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த மாதிரியே நீ செய்ய வேண்டும். அப்ப ஆண்டவர் எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம ஆண்டவருடைய வார்த்தை எவ்விதமாய் ஆண்டவர்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ அவ்விதமாய் மற்றவர்களுக்கு நாம சொல்ல வேண்டும். சொல்லி சொன்னா நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அங்கே சொல்லப்படுறது 17ஆவது வசனத்துல, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் விழுந்ததை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுக்கிறார், ஒரு அதிகாரங்களை கொடுக்கிறாரு. பிசாசுகளை துரத்துவதற்கான அதிகாரங்களை அங்கே சீசர்களுக்கு கொடுக்கும் போது சீசர்களை தேவனுடைய வார்த்தையின்படி அதை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இங்க நாம யாரும் ஒப்பு கொடுக்குறீங்க? அநேக ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்குறீங்க. கொஞ்சம் சபையில இருப்பாங்க, விசுவாசியா இருப்பாங்க. பாசம் கூப்பிட்டு விடுவாரு, தம்பி ஜெபியப்பா ஆராதனைக்காக, ஜெபிக்கப்பா இந்த வார்த்தை பகுதிக்காக. ஏதோ ஒரு இடத்துக்கு ஜெபிச்சுட்டா காணும், சுகம் வந்துட்டா காணும். நானும் போதகன். ஹல்லேலூயா. நானும் போதகன். நானும் ஆண்டவர் என்னையும் வச்சு ஆசீர்வதிக்கிறார், என்னையும் எடுத்து பயன்படுத்துகிறார். மாறிடுவாங்க, சித்தம் மாறிடுவாங்க. இல்ல நாம ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறியா? வீட்டுல எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வியாதி வருது, நெடுதல போதாருக்கு டெலிஃபோன் பண்றீங்க. போதாருக்கு டெலிஃபோன் பண்ணலாம், அவரை கூப்பிடலாம், வசனம் இருக்குது. ஒருவர் வியாதிப்பட்டால் சபை மூப்பனுக்கு வரவழைப்பாயாக, அவர் வந்து எண்ணெய் பூசி எல்லாம் ஜெபிப்பார், தப்பே இல்லை. ஆனா நமக்கு ஒரு வியாதி வந்து நாமளும் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நான் ஜெபிக்க வேண்டும், கண்டிப்பா நாம ஜெபிக்கணும். முடியலையா? ஊழியக்காரனை கூப்பிடலாம், தப்பில்லை. ஆனா இந்த நாட்கள்ல அநேகர் எப்படி இருக்காங்க, தான் ஜெபிக்க ஒரு ஆளை சுகம் வந்துட்டா சரி, அவங்கள விட்டா இந்த இடத்துல ஒரு உதவியே இல்லை என்ற மாதிரி தங்களை காண்பிப்பாங்க. அது தேவனுடைய சீசன் இல்லைங்க, அது சாத்தானுடைய சீசன். ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் அங்கே எப்படி திரிகிறான்னு சொன்னால், அங்கே எவனை விழுங்கலாமோ என்று அங்கே கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கான். யாரை விழுங்கலாம், யார் விழுங்க, யார் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறான், யார் கர்த்தருக்கு சீசனா இருக்கான், யார் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள், அவர்களை விழுங்கலாமோ என்று அங்கே சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். அதுக்குள்ள நானும் நீங்களும் விழுந்து போகக்கூடாது. விழுந்தம் என்று சொன்னான், இளையகுமாரன் மீண்டு வந்துட்டாரு, அவனுக்கு புத்தி தெளிஞ்சிட்டு. இன்றைக்கு அநேகர் விழுந்தது அப்படியே இருக்கிறார்கள், எழும்ப முடியல, புத்தி தெளியுது இல்லை. ஹல்லேலூயா. ஏன் புத்தி தெளிய வேணும்? நாம விழுந்தான புத்தி தெளிய வேண்டிய அவசியம் கொண்டு வருது. அப்ப விழாம இருப்பான் நிக்கிறன்ற சொல்ற நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு நாங்க வேதம் சொல்லுது. அப்ப விழாம நிற்க வேண்டும், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நாம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போமா இருந்தால் நாங்க அவருடைய சீசராக அங்கே இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க 2 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2
2 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் இங்கே 9வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை இங்கே வாசிப்போம். ஆமென். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. நிலைத்திருக்கிறவனோ உடையவன் வந்து கொண்டு வராமல் இருந்தால் இருங்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவின் உபதேசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் என்னத்தை கற்றுத் தந்திருக்கிறாரோ, சபையில ஊழியக்காரனை வச்சு தன்னுடைய வார்த்தையிலே வைத்து என்னத்தை எல்லாம் கற்றுத் தந்திருக்கிறாரோ, என்னத்தை எல்லாம் போதித்து தந்திருக்கிறாரோ, அதன்படி நீங்களும் நானும் நடப்போமாயிருந்தால் நாம கிறிஸ்துவனுடையவர்களாக சீசனாக எப்பொழுதும் நம்முடைய மரண பரியந்தம் தேவனுடைய வருகை மட்டும் இந்த பூமியில வாழ முடியும். ஹல்லேலூயா. மீறி நடப்போமாயிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அங்கே சீரோவாக மாறிடும். அங்கே தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து அங்கே சாத்தானுக்கு அங்கே பிரியமாய் வாழுகிற கூட்டம் தான் இந்த நாட்களில் அநேகமாய் அங்கே மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது கடைசி காலம். தேவனுடைய வருகை அங்கே சீக்கிரமாய் இருக்கிறபடினால அங்கே காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்களும் நானும் அங்கே தயாராக தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்களாய் அங்கே வாழ வேண்டும். இப்படி தேவன் சொன்ன வார்த்தையை, தேவன் சொன்ன சத்திய வார்த்தைகளை புரட்டுவதற்கு அநேகர் அங்கே இந்த பூமியில சுற்றி கொண்டிருக்கார்கள். அந்த சுற்றி திரிகிறவர்களுடைய வாய்களுக்குள்ளே, அவருடைய சுற்றித்தினுடைய வார்த்தைகளுக்குள்ளே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் உங்களிடத்திலே வந்து நான் சொன்ன அந்த உபதேசத்தை, அந்த சத்தியத்தை யாரெல்லாம் கொண்டு வராமல் இருக்காங்களோ அவனை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவனோட கதைக்காத, மூடிடுவாய. அதான் வசனம் சொல்லுது, கடிவாட்டத்தினால கட்டிடணும் நம்மளோட வாய, கத்தைக்கவே கூடாது. நடிகர் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த யோவானுக்கு எனக்கு 2வது நிருபத்தில் அங்கே இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்குரிய வசனம் என்ன, அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்களை அங்கே எழுதியிருக்குன்னு சொல்லி அது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேசுகிறது அநேக காரியங்களை ஒரு வசனத்துக்குள்ள வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுவார் என்ன, உங்களிடத்தில் ஒருவன் வந்து இந்த உபதேசத்தை, எந்த உபதேசத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கு கற்றுத்தந்த அந்த உபதேச வார்த்தைகளை அங்கே வழி விளக்குவதற்கு ஒருவன் வருவான். அது எங்கிருந்து வருவான் எனக்கு ஒரு சொல்லுங்க. யார் அப்படிப்பட்டவன் எங்கிருந்து வருவான்? நாம பெற்றுக்கொண்ட அங்கே தேவனுடைய வார்த்தைகளை விட்டு நம்மை தூரம் கொண்டு போவதற்கு ஒருவன் வருவான். சரி, ஒருத்தி வருவாள். எங்க இருந்து வருவாள்? நீங்க கற்று வளர்ந்திருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுகிறேன். எங்கிருந்து வருவாள்? சபைக்குள்ளேயும் இருக்குது. கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. சபைக்குள்ளேயும் இருக்கும். இதுக்காக நாம் மேம்படுகிறோம். சபைக்குள்ளேயும் நம்மை விழுத்துவதற்கு ஏதுவான ஆட்கள் இருப்பார்கள், இல்லைன்னா வருவார்கள் சபைக்குள்ள. கவனமா இருக்கணும். ஆமா, நல்ல பிரதர் தானே, நம்ம ஊழியர்கிறாமே, ஆமா நல்ல நிறைய வருஷம் ஆண்டவருக்குள்ள இருந்துட்டாரே, தேவையில்லாம கதைச்சிடாதீங்க, தேவையில்லாம முத்துக்களை போட்டுடாதீங்க. அது கிட்ட வந்து எல்லாத்தையும் ஆமா ஆமா ஆமான்னு கேட்டுட்டு கடைசியில் உங்களை பீறிட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வார்த்தையை கதைக்கிறதுல, பேசுகிறதுல வலு கவனமாக இருக்க வேண்டும். யாரோடு என்ன கதைக்க வேண்டும் என்று உங்களுடைய போதகரை கேட்டு நீங்கள் செயல்படுங்க. புதுசா ஒரு ஊழியக்காரன் பாருங்க, புதுசா ஒரு சபைக்கு ஒரு விசுவாசி வருதா, ஊழியக்காரனுடைய அனுமதி இல்லாம எல்லாரோட பிளக்காதீங்க. புதுசா உண்மையில ஒரு புதுசா ஒரு ஆத்மா வந்தா உண்மை கதைங்க, அவங்கள வரவேற்க, ஆண்டரை பற்றி சொல்லுங்க. நிறைய வருஷம் நான் சேர்ச்சுக்கு போனேன், அங்க ஊழியம் செய்தேன், இங்க ஊழியம் செய்தேன், சில பேர் வருவாங்க. ஆட்டுக்குட்டிகளுக்குள்ளே ஓநாய்கள் வருவது போல வருவாங்க. கவனமாயிருங்க. ஏன்னு சொன்னால் உங்களை வேட்டையாடுவதற்கு நாலா பக்கமும் அங்கே வகை தேடி சுற்றி திரிகிறான் சாத்தான். ஹல்லேலூயா. அந்த வலையிலே நீங்களும் நானும் விழக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் அங்கே தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அங்கே தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை வைத்து அங்கே பேசிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம். அந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் பற்றி பிடிப்போமா இருந்தால் தேவன் ராஜ்யம் நிச்சயம் நமக்கு தான். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நாளும் ஆண்டவரே,
எங்களோடு இந்த பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் யார் என்பதை குறித்து இந்த நாள் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, நான் உங்களுடைய வார்த்தைப்படி உங்களுக்கு சீசனா இருந்தால் மாத்திரமே உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர முடியும் என்று சொல்லி எங்களோடு பேசி இருக்கிறீங்களே. ஆம் சுவாமி, இந்த கேட்ட பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சீசர்களாய், உங்களுடைய பிள்ளைகளாய், உங்களுடைய குமாரர்களாக, உங்களுடைய குமாரத்திகளாக ஆண்டவரே இன்னும் இன்னுமாய் தங்களை இந்த பூமியிலே வாழுற வாழ்க்கையில தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு உங்களுக்கு சீசனாக இருந்து உங்களுடைய ராஜ்யம் பெற பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யும்படிக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தாமே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தையில இன்னுமாய் வளர்ந்து பெருக கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்யும்படிக்காய் நான் செபிக்கிறேன். உங்களுடைய நாமம் உயர்ந்திருப்பதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. அப்படி நாங்கள் ஒரு விஷயம் அங்கே சோழனுக்காக, அதே போல கோபிக்காக, சந்தோஷத்துக்காக நாங்கள் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலே இந்த இடத்துல வந்து எங்களை